பொதுவாக ஆலயங்களை தரிசிக்க ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒரு நாளில் சில கோவில்களை மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். ஆனால் சிவராத்திரி அன்று அனைத்து சிவாலயங்களும் காலை முதல் மறுநாள் விடியற்காலை வரை திறந்திருக்கும் என்பதால் மதியம் நடை சாத்தி விடுவார்கள் என்றோ அல்லது இரவு தரிசன நேரம் முடிந்துவிடும் என்றோ கவலை இல்லாமல் பல கோயில்களை தரிசிக்க முடியும். ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். சொந்த வாகனத்திலோ அல்லது ஒரு குழுவாக சேர்ந்து வாடகைக்கு வண்டி பதிவு செய்தோ பயணத்தை திட்டமிட்டால் காலையிலிருந்து மறுநாள் விடியற்காலைக்குள் பல கோவில்களை தரிசனம் செய்யலாம். அவ்வாறு சில கோவில்களை ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவற்றைப் பற்றி காண்போம். சிதம்பரம், காஞ்சிபுரம், ஸ்ரீகாளஹஸ்தி, திருவண்ணாமலை மற்றும் திருவானைக்கோவில் ஆகிய ஆலயங்கள் பஞ்சபூத தலங்கள் எனப்படும். இவ்வாறு சப்தவிடங்க தலங்கள், நால்வர் அவதரித்த திருப்பதிகள், நவபுலியூர் அட்ட வீரட்டான தலங்கள், காஞ்சிபுரம் பாடல் பெற்ற தலங்கள் என்று பல ஆலயங்கள் உள்ளன. இவற்றுள் ஏதாவது ஒரு தலைப்பில் உள்ள ஆலயங்களை தேர்ந்தெடுத்து ஒரே நாளில், அதாவது சிவராத்திரி அன்று தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இவற்றுள் பஞ்சபூத தலங்களையும் அவற்றை ஒரே நாளில் தரிசிப்பதற்கான வழித்தடத்தையும் இப்பதிவில் பார்ப்போம். மற்ற ஆலயங்களைப் பற்றி அடுத்தடுத்த பதிவில் காண்போம். பஞ்சபூத தலங்கள் என்பவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களுக்கு உரிய சிவாலயங்களாகும். இத்தலங்களில் மூலவராக உள்ள சிவலிங்கங்கள் பஞ்சபூதங்களின் பெயர்களாலேயே அழைக்கப் பெறுகின்றன. இத்தலங்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளன. உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் பஞ்சபூதங்களில் ஐந்தும் கலந்தோ அவற்றுள் சிலவற்றைக் கொண்டோ உருவாகியிருக்கும். பஞ்சபூத தலங்களைப் பார்ப்போம். நீருக்குரிய தளம் திருவானைக்காவல், நிலத்திற்குரிய தளம் காஞ்சிபுரம், காற்றிற்குரிய தளம் திருக்காலத்தி, நெருப்பிற்குரிய தலம் திருவண்ணாமலை, ஆகாயத்திற்குரிய தளம் சிதம்பரம். பஞ்சபூத இத்தலங்களையும் ஒரே நாளில் தரிசிப்பதற்கு இவ்வைந்து ஆலயங்களுக்கும் வடக்கே உள்ள திருக்காலத்தி ஆலயத்தில் இருந்து தொடங்கலாம். காலை சுமார் 6 மணி அளவில் திருக்காலத்தி ஆலயத்தில் இருந்து பயணத்தை தொடங்கினால் பஞ்சபூத ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசித்துவிட முடியும். எனவே நாம் முதலில் துவங்குவது திருக்காலத்தி. பஞ்சபூதங்களில் காற்றிற்குரிய தலம் திருக்காலத்தி. மூலவர் ஞான பூங்கோதை உடனுரை திருக்காலத்திநாதர். திரு கண்ணப்ப நாயனார் வழிபட்ட பெருமைக்குரிய திருப்பதி திருக்காலத்தி ஆகும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திரு சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம். திருக்காலத்தி ஆலயத்தை தரிசித்த பின்பு 125 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் ஆலயத்தை சுமார் 3½ மணி நேர பயணத்தில் அடையலாம். காஞ்சிபுரம். பஞ்சபூதங்களில் நிலத்திற்குரிய தலம் காஞ்சிபுரம். மூலவர் காமாட்சி அம்மன் உடனுரை ஏகாம்பரநாதர். ஐயடிகள் காணவர்கோன், கழச்சிங்க நாயனார், திருக்கொரிப்பு தொண்ட நாயனார், சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்கள் வாழ்ந்த திருப்பதி காஞ்சிபுரம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம். காஞ்சிபுரம் ஆலயத்தை தரிசித்த பின்பு 130 கிலோமீட்டர் தொலைவில் திருவண்ணாமலை ஆலயத்தை சுமார் 3 மணி நேர பயணத்தில் அடையலாம். திருவண்ணாமலை. பஞ்சபூதங்களில் நெருப்பிற்குரிய தலம் திருவண்ணாமலை. மூலவர் உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையார். அருணகிரிநாதர், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், ரமண மகரிஷி, அம்மணி அம்மாள், சேஷாத்திரி சுவாமிகள், தெய்வ சிகாமணி தேசிகர் என்று பல்வேறு அருளாளர்கள் வாழ்ந்த திருப்பதி திருவண்ணாமலை. திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகிய இருவராலும் பாடல் பெற்ற தலம். திருவண்ணாமலை ஆலயத்தை தரிசித்த பின்பு 150 கிலோமீட்டர் தொலைவில் சிதம்பரம் ஆலயத்தை சுமார் 3 மணி நேர பயணத்தில் அடையலாம். சிதம்பரம். பஞ்சபூதங்களில் ஆகாயத்திற்குரிய தளம் சிதம்பரம். மூலவர் உமையம்மை உடனுரை திருமூலநாதர். சைவத்தில் கோயில் என்றாலே சிதம்பரம். திருநீலகண்ட நாயனார் அவதரித்த திருப்பதி. திருவாசகம், பெரிய புராணம் மற்றும் பல நூல்கள் அரங்கேறிய திருப்பதி. திருநாளை போவார் முக்தி அடைந்த தலம்.
திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம். சிதம்பரம் ஆலயத்தை தரிசித்த பின்பு 150 கிலோமீட்டர் தொலைவில் திருவானைக்கோவில் ஆலயத்தை சுமார் 3 மணி நேர பயணத்தில் அடையலாம். திருவானைக்கோவில் பஞ்சபூதங்களில் நீருக்குரிய தலம். திருவானைக்கோவில் மூலவர் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர். திருவானைக்கோவில் செங்குற்றோழ நாயனாரின் அவதார திருப்பதியாகும். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர் பெருமான், திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம். திருவானைக்கோவில் ஆலயத்துடன் பஞ்சபூத தலங்களின் தரிசனம் நிறைவு பெறும். தமிழ்நாட்டின் தென்பகுதியில் இருக்கும் அடியார்கள் திருவானைக்கோவில் தொடங்கி சிதம்பரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருக்காலத்தில் என்ற வரிசையில் தரிசிக்கலாம். அடுத்த பதிவில் சிவராத்திரி அன்று ஒரே நாளில் சப்தவிடங்க தலங்களை தரிசிக்கும் வழித்தடத்தை பற்றி காண்போம். இக்காணொளியை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி.